இளைஞர் இதயம். நடத்துபவர் அஷேக் CMM சுபைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இளைஞர் இதயத்தின் அபிமான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர் இதயம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நேயர்களே, வளமை போன்று இன்றும் பல்வேறு சுவையான அம்சங்களோடு வானலையூடே உங்கள் இல்லம் நாடி வருகிறது இளைஞர் இதயம். இதயத்தின் முதல் அம்சம், சிந்திக்க சில வரிகள். ஒருபோதும் எடுத்த காரியத்தை கைவிடாதே. எத்தனையோ சந்தர்ப்பங்களும் மாறுதல்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவை தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும். பெரிய நெருக்கடிகளுக்கிடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வகுக்கின்றான். ஆனால் நீங்கள் மட்டும் மனம் தளராதீர்கள். ஒருபோதும் தைரியத்தை கைவிடாதீர்கள். ஏனெனில் துன்பமும் இன்பமும் சேர்ந்து வருவதே உலக இயல்பு என்பதை உணர்ந்து எவன் தைரியத்தை இழக்காதிருக்கிறானோ அவனே பெரும் அறிவாளி. எல்லா முதுமொழிகளிலும் மிகவும் முக்கியமானது எதுவென்றால், ஒருபோதும் தைரியத்தை கைவிடாதே எனும் எச்சரிக்கைதான். ஆம் நேர்களே, அந்த சிந்திக்க சில வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சத்துக்கு நாங்கள் வருகின்றோம். அறிவும் செயலும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. முஸ்லிமுக்கு இறை நிராகரிப்பாளனுக்கும் வேற்றுமை தோற்றுவிக்கக்கூடியவை இரண்டு. முதலாவது அறிவு, இரண்டாவது செயல். ஒரு பிராமணன் அவனுடைய மதத்தை பற்றிய அறிவே இல்லாமல் பிராமணனாக வாழ முடியும். அவன் பிராமணனுக்கு பிறந்ததால் இவ்வுலகத்தை பொறுத்தவரை உயர்ந்தவனாக கருதப்படுகின்றான். ஆனால் ஒருவன் அறிவே இல்லாமல் முஸ்லிமாக வாழ முடியாது. ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக விளங்குவதற்கு முக்கியமான ஒன்று இஸ்லாத்தை பற்றிய அறிவு. இஸ்லாம் என்றால் என்ன? அதன் அடிப்படை கடமைகள் என்ன? திருக்குர்ஆனுடைய அறிவுரைகள் என்ன? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏவியவைகள் என்ன? விலக்கியவைகள் என்ன? ஏகத்துவத்திற்கும் இணை வைத்தலுக்கும் இடையில் உள்ள அடிப்படை வேற்றுமை என்ன என்பன போன்ற அறிவை ஒவ்வொரு முஸ்லிமும் பெற்றிருக்க வேண்டும். இத்தகைய அறிவு இல்லாமல் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த அறிவை அடைவது பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பது கூட இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிலைகளை வடித்து விற்கக்கூடிய மற்றும் வணங்கக்கூடியவனின் வீட்டில் பிறந்தார்கள். ஆனால் தன் அறிவினால் இறைவனை தெரிந்து கொண்டார்கள். அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். எனவே இறைவன் அவர்களை உலகம் முழுவதற்கும் தலைவராக ஆக்கினான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மகன் இறை தூதரின் மகனாக பிறந்தான் என்றாலும் அவனுடைய அறியாமையின் காரணத்தால் இறைவனை அறிந்து கொள்ளவில்லை, இறை கட்டளைக்கு பணியவில்லை. அதனால் இறை தூதரின் மகனாக இருந்தாலும் உலகமே படிப்பினை பெறும் வகையில் அவனை இறைவன் தண்டித்தான். ஆகவே நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இறைவனிடத்தில் ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் இடையில் உள்ள வேற்றுமை அறிவையும் செயலையும் அடிப்படையாக கொண்டதுதான். ஆம், அறிவும் அறிவார்ந்த செயலுமே முஃமினுடைய அடிப்படை. அதுவே முஃமினையும் முஃமின் அல்லாத காஃபிர்களையும் வேறுபடுத்தி காட்டுகின்ற பிரதான வேறுபாடு என்பதை அந்த ஆக்கம் எமக்கு சொல்லி தந்தது. இதயத்தின் அடுத்த அம்சமாக வருகிறது ஒரு நேயர் ஆக்கம். YLM ராஃபிக் நவசேனபுர புலனருவ என்ற முகவரியிலிருந்து சகோதரிகளே என்ற தலைப்பில் எழுதி அனுப்பியிருக்கின்ற ஆக்கம். அல் குர்ஆனும் அன்னலாரின் அருள் மொழிகளுமே வாழ்க்கை வழிகாட்டிகள் என்பதை எச்சந்தர்ப்பத்திலும் மறந்து விடாதீர்கள். மூட நம்பிக்கைகளையும் முரண்பட்ட சிந்தனைகளையும் முற்றாக ஒழித்து விடுங்கள். இவற்றை உங்களைச் சூழ இருப்பவர்களிடமும் தங்கி வாழும் குழந்தைகளிடமும் திணிப்பதையும் தவிர்த்து விடுங்கள். சஹாபா பெண்களே உங்களுக்கான அழகிய முன்மாதிரிகள். நடிகைகளோ நட்சத்திரங்களோ
மொடல் அழகிகளோ நாகரீக மோகம் கொண்டலையும் நங்கையர்களோ அல்ல என்பதில் உறுதியாக இருங்கள். இடை தெரிய நடை பயில்வதும் அங்கங்களை காட்டித் திருவதும் தான் நாகரீகம் என்ற நச்சு கருத்தை களையுங்கள். நன்னடத்தையின் மூலம் உங்கள் நாகரிகத்தையும் பண்பாட்டு விழுமியத்தையும் பறைசாற்றுங்கள். ஃபர்தா முறையை அனுசரியுங்கள். அது அடக்குமுறையோ அடிமைத்தனமோ அல்ல. அதுவே உண்மையான கௌரவமும் உயர்வுமாகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தனிவழி பயணத்தை தவிருங்கள். வேலி தாண்டும் வெள்ளாடுகளை விழுங்கி ஏப்பமிட வெளியிலே ஓநாய்கள் காத்திருக்கின்றன என்பதை கவனத்திற் கொள்ளுங்கள். அந்நிய ஆண்களுடன் உரையாடும் தேவை ஏற்பட்டால் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். தேவையானதை பேசியதுடன் பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் தவிர்ந்தே கொள்ளுங்கள். கணவனை மதித்து நடங்கள். அவனுக்கு கட்டுப்படுங்கள். அவனுக்கு துரோகம் செய்ய கனவில் கூட நினைத்து விடாதீர்கள். உங்கள் பார்வை, பேச்சு, எண்ணம் அனைத்தையும் தூய்மையாக்கி வையுங்கள். ஆம், சகோதரிகளே என்ற தலைப்பிலே சகோதரிகளுக்கு சில அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றார் YLM ராஃபிக் புலனருவ என்ற முகவரியில் இருந்து. இதயத்தில் அடுத்த அம்சம் ஒரு கலந்துரையாடல். என்னோடு இங்கே கலந்து கொள்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்திலே அரபு இஸ்லாமிய நாகரிக துறையிலே விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் என் கஃபூர்தீன். இவர் நுவரெலிய பிரதேசத்தின் ராகல என்ற ஊரை பிறப்பிடமாக கொண்டவர். நேர்களே, அவரோடு இன்று நாங்கள் பல்கலைக்கழகத்திலே குறிப்பாக கலைப்பீடத்திலே கலைப்பீட மாணவர்களது ஆய்வு முயற்சிகள் குறித்த ஒரு அம்சத்தை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் கஃபூர்தீன் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோடு நாங்கள் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை கலந்துரையாட விரும்புகின்றோம். அதாவது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக கடமையாற்றுகின்றீர்கள் என்ற வகையிலே, அதிலும் குறிப்பாக கலைப்பீடத்திலே நீங்கள் விரிவுரையாளராக கடமையாற்றுகிறீர்கள் என்ற வகையில் கலைத்துறை மாணவர்களது ஆய்வு முயற்சிகள் குறித்து, குறிப்பாக எமது முஸ்லிம் மாணவர்களது ஆய்வு முயற்சிகள் குறித்த சில கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த வகையிலே கலைத்துறை மாணவர்களது ஆய்வு முயற்சிகள் பொதுவாக பல்கலைக்கழகங்களிலே எவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? உண்மையில் கலைத்துறையை பொறுத்தமட்டில் பல்கலைக்கழகங்களுக்கிடையில் புதிய பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட்டு மாணவர்களுடைய ஆய்வு முயற்சிக்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்வதென்றால், புதிய கல்வி திட்டத்தில் செமஸ்டர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பருவகால கற்கை நெறிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் 2 கற்கை நெறிகளை அல்லது 2 பருவங்களை மேற்கொள்கின்ற மாணவர்கள் 8 பாட அலகுகளை தெரிவு செய்ய வேண்டும். அந்த 8 பாட அலகுகளிலும் அவர்களுக்கான ஆய்வுக்கான வழிவகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதென்றால், அவர்கள் ஒரு செமஸ்டரில் 4 பாடங்களுமாக 2 செமஸ்டருக்குமாக 8 பாடங்கள் இருக்கின்றன. இந்த 8 பாடங்களுக்கும் அவர்கள் ஒப்படைகள் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஒப்படைகள் தான் நாங்கள் சொல்கிறோம் அசைன்மெண்ட்ஸ் என்று. இந்த அசைன்மெண்ட்ஸ் பாடசாலை மட்டத்தில் இருக்கின்ற வடிவிலிருந்து வித்தியாசப்படுகிறது. இங்கு மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படுவது ஆய்வு ரீதியாக தகவல்களை முன்வைப்பதுதான். வெறுமனே தகவல்களை திரட்டி முன்வைப்பதல்ல, ஆய்வு ரீதியாக கருத்துக்களை முன்வைப்பதுதான். எனவே இங்கு மாணவர்களை ஆய்வுத்துறையில் வழிபடுத்துவதற்காக வேண்டி 2 வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. சாதாரணமாக மாணவர்கள் வழங்குகின்ற இந்த அசைன்மெண்ட்ஸ் ஊடாக அவர்களுடைய ஆய்வுத்திறனுக்கான வழிகாட்டப்படுகின்றது. அதே போன்று விசேட துறையாக கற்கின்ற மாணவர்கள் தங்களுடைய விசேட பாடநெறிக்கு ஏற்ற ஒரு ஆய்வு கட்டுரை டிசிடேஷனை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும்.